அண்ணே ஒரு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ உங்க நாம் தமிழர் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சரி போட்டி விட போறாங்க. சரி. எதுவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு அளவு ஓட்டு சதவீதம் எதுவும் எடுப்பீங்களா? இல்லை, அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதனால கண்டிப்பாக இதில் 2வது இடம் தான தலைவர் வருவார். அதில் மாற்றம் கிடையாது. ஏங்க 2வது இடத்துல வருவீங்கன்னா போட்டி வர்றதே 2 கட்சி தான். அப்புறம் இதில் போய் 2வது இடத்துல வருவேன் 1 இடத்துல வருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கிய. 2 பேரும் தான் போட்டிடுறதா? ஆமா. இப்படி தாண்டா அனுசிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தான தலைவன் 2வது இல்லை. நான் அடுத்த அரசியல் நடக்கையில், எலெக்ஷன் நடக்கையில் அடுத்து யாராவது வருவாங்க. அப்படிங்கும்போது யார் வந்தாலும் 2வது இடம் தான். அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி கொடுத்துருவாப்புல. இதுல பயப்பட அவசியம் கிடையாது. இந்த டயலாக்கா நீங்க எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? நாங்க எப்போ ஜெயிக்கிறோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த டயலாக் எல்லாம் வராது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இருக்கிற கட்சியெல்லாம் பெரிய பெரிய கட்சியெல்லாம் பயந்து பின்னால போய்கிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலை ஒதுக்கிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க தலைவர் மட்டும் துணிஞ்சு போட்டிடுறாரு. ஏன் வர்றாருன்னா தைரியம், தன் நம்பிக்கை, தன் கையே தன் உதவின்னு சொல்ற மாதிரி. அவர் வந்து எதுலையும் பயப்பட வேண்டாம். வேணாம், தைரியம் இருந்தா உங்க விஜய்கிட்ட சொல்லி, அவன் பேர் விஜயலட்சுமியா, விஜயலட்சுமி நிக்க சொல்ல வேண்டியதானே. என் தலைவனுக்கு போட்டியா? காரசாரமா இருக்கு, நிக்க சொல்லுங்க பாப்போம். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. 2026ல ஒருவேளை அக்கா விஜயலட்சுமி அக்கா கூட போட்டியிடலாம் உங்க தலைவரை எதிர்த்து. போட்டியிட சொல்லுங்க, அப்புறம் தெரியும். சீமானா யாருன்னு அப்புறம் தெரியும். நீங்க விஜயலட்சுமி நிக்க சொல்லுங்க பாப்பா. என் தான தலைவர் எங்கே இருக்காரோ அங்கே நிப்பாட்டுங்க. வாக்கா தைரியம் இருக்கா இல்லையா? சரி, ஒருவேளை இந்த வீடியோவை நம்ம விஜயலட்சுமி அக்கா அதுவும் பார்த்தாங்கன்னா பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தா போட்டியிடட்டும். ஆனா போட்டிட்டு ஒருவேளை விஜயலட்சுமி அக்கா ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஜெயிச்சிருச்சுலாம் அப்புறமா என் தான தலைவன் சமாதானம் ஆகி வார்த்தானம் பண்ணாங்கன்னு பேசிட்டு ஒரு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது அந்த பழைய நினைவுகள் அதெல்லாம் பார்த்து விஜயலட்சுமி விட்டு கொடுத்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நாள் யாவகம் அப்படியே வந்துரும்ல. அந்த 2 பேரும் சந்திக்கல. அந்த கவுண்டமணி இரு ஆடுகள் பிரிந்து சந்திக்கும் போது பேச முடியவில்லையே, அந்த மாதிரி மனசால பேசிக்கிடுவாங்க. அதான் கொமெண்ட்ல குத்திச்சுலங்க, தலைவனா இருந்து இவனா கிடைச்சா அப்படின்னு. அப்ப வேற வேணா ஓகே. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது இடம் தலைவன் தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. சரி, வாழ்த்துக்கள் உங்க தலைவர் 2வது இடத்துல வர்றதுக்கு. ஓகே, நன்றி. நன்றி.